வாங்க சார். இவன் தான் நான் சொன்ன சந்துரு சார். இந்த பொண்ணுக்கு தான் போதைப் பொருளை கொடுத்துருக்கான் சார். கூட படிக்கிற பொண்ணுக்கு போதைப் பொருள் கொடுக்குறியா? வாடா சார். நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வைக்கிறீங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? சட்டத்தோட கண்ணுக்கு குற்றவாளி நிரபராதி 2 பேர் தான் தெரியும். சட்டத்தை பொறுத்தவரையிலும் நீ ஒரு குற்றவாளி. நீயா வந்தன்னா அடிக்காம கூட்டு போவேன். என்ன சொல்ற? போலாம் சார். மேடம், ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட். ஓகேங்க சார். காயத்ரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளாஸ்க்கு போ. தேங்க்யூ மேம். ஓகேமா. சுப்பு, கேக்குறேன், தப்பா நினைக்காத. இப்போ இங்க என்ன நடந்து போச்சுன்னு ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே பெருசா துக்கம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. பின்ன என்ன மாமா, இப்படி நடந்துருச்சுன்னு என் மனசு கிடந்து தவிக்குது. கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்ல, கஷ்டமா இல்ல? சரி, நடந்து போச்சு. அதுக்காக மாத்திரை கீழே விழுந்தது விதியை நினைச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்காக தலையை சீவ முடியும்? எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். எல்லாம் ஏன் தப்பு தான். யார் காரணம்ன்றதா முக்கியம்? ஏன் சுப்பு நீ இப்படி இருக்க? பேசாம அக்காவை கம்பல் பண்ணி ஹோமியோபதி கிளினிக் நாமளே கூட்டு போயிருக்கணும். ஐயோ, அப்படி செய்யாம விட்டதுதான் தப்பு. நீங்க வேற மாமா, வேற வினையே வேண்டாம். அப்படி மட்டும் செஞ்சிருந்தா அண்ணி வீட 2 ஆக்கிருப்பாங்க. நம்ம ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வந்தது தப்பு இல்ல மாமா. அதை ஒழுங்கா கொடுத்துருக்கணும். கேர்லெஸ்ஸா கீழே போட்டேன் பாருங்க, அதுதான் நான் பண்ண தப்பு. சரிம்மா, எது வந்தா தப்பா இருந்துட்டு போட்டோம். இப்போ எங்க அக்காவும் உங்க அண்ணனும் செம்ம மூட் அவுட்ல இருக்காங்க. அவங்களை எப்படியா சமாதானப்படுத்தணும். அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசி முதல்ல. என்னடா? சாரிண்ணா, எல்லா தப்பும் என்னாலதான். என்ன மன்னிச்சிருங்க. இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? நான் உன்னை கேட்டனா? என்ன சமாதானப்படுத்த ஆறுதல் படுத்துன்னு உன்னை கேட்டனா? கேட்டா இத விட்டு போய் தொலைனா கேட்கவே மாட்டேங்கிற. கூடவே இருந்து கழுத்து அறுக்கறியே, சொன்னா புரியாத உனக்கு? அப்படி இல்லனா, எல்லாம் நல்லது நடக்கணும் தானே செஞ்சோம். நல்லது நடக்கணும் தானே ஆசைப்பட்டோம். எல்லாம் நல்லா போயிருக்கோம். ஒரு சின்ன கேர்லெஸ்ஸால இப்படி சொதப்பிடுச்சு. அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணா. நான் அன்னை கால விழுந்தாவது அவங்களை சமாதானப்படுத்துறேன். நீங்க இப்படி இருக்காதீங்கண்ணா. வாங்கண்ணா. கோவத்துல புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லு, ஏத்துக்கிறேன். ஒருத்தரோட அன்பு கூட புரிஞ்சுக்க முடியல. மாமா பாவம்க்கா, உன் மேல உசிரே வச்சிருக்காரு. 24 மணி நேரம் உன்னை நினைச்சிட்டு இருக்காரு. எப்ப பாரு என்னையே நினைச்சிட்டு இருக்கணும். நான் ஒண்ணு அவர்கிட்ட சொல்லலையே. போய் உன் மாமா கிட்ட சொல்லு. இப்படி ஒரு அன்புக்கு பதிலா மொத்தமா எனக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து சாகடிக்க சொல்லு. அப்பதான் உங்க எல்லாருக்கும் நிம்மதியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். யாருக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு இல்ல சுப்பு. சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கணும் எல்லாரும் எதிர்பார்க்கறது சகஜம்தான். எங்களுக்கு இப்ப தள்ளி போச்சு. அதனால என்ன, குழந்தை ஒண்ணுதானா உலகம். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் உலகம். எப்ப எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சதோ இனிமே எதுவுமே இல்ல. போய் அவர்கிட்ட சொல்லு, போடா. ஐயோ, அப்படி சொல்லாதக்கா. மாமா பாவம், தாங்க மாட்டாருக்கா. செத்துருவா இருக்கா. டேய், நீ எனக்கு தம்பியா இல்ல அவருக்கு தம்பியா? எப்ப பார்த்தாலும் அவருக்கே சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. போடா, போங்க எல்லாரும். எங்கயாவது கண்காணாம போய் தொலைங்க. போன்னு சொல்றேன்ல. இல்ல சுப்பு, எங்களுக்காக நீங்க 2 பேரும் கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இருங்க, அண்ணிட்டு பேசிட்டு வரேன். அண்ணா, நான் இருமா பேசிட்டு வரேன். நீ என்ன சொன்ன மாமா மனசை புரிஞ்சுப்ப. கதிர, நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு. ஏறானே இப்படி இருக்க? சின்ன பசங்க, அவங்க எவ்வளவு விவேகமா இருக்காங்க. ஆமாங்க,
எனக்கு எதுதான் இருக்கு விவேகம் மட்டும் இருக்கிறதுக்கு என்னை விட்டுட்டு போங்களேன். ராணி இது சாதாரண சின்ன விஷயம், இதையே பெருசுப்படுத்துற. எதுங்க எது சின்ன விஷயம்? ஆமாங்க ஆமா, உங்களுக்கு எல்லாமே சின்ன விஷயம் தான். எனக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் வானத்துல இருந்து பூமி வரைக்கும் தலையை விரிச்சு போட்டு பூச்சாண்டி மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. ச்சே. ராணி நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல. இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. உலகத்துல எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க, அவங்க எல்லாம் செத்தா போயிட்டாங்க. யாரும் சாகலங்க, எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க. ஆனா நான் தான் எல்லாத்துலயும் தோத்து போயிட்டேன். எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? என்ன நிக்க வச்சு செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. ச்சே. ஏன் ராணி இப்படி பேசுற? இத பாருங்க, வருஷம் முழுக்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது எதுக்குங்க? எக்ஸாம் எழுதுறதுக்கு தானே. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னா அப்புறம் படிச்சதுக்கு என்னங்க அர்த்தம்? ஏன் ராணி இப்படி முட்டாள்தனமா பேசுற? வாழ்க்கைங்கிறது பரீட்சை இல்ல. ஆனா குழந்தை தாங்க ரிசல்ட். ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. ஆனா பொம்பளைங்க நாங்க வாசப்படியை தாண்ட முடியாது. முதுகுக்கு பின்னாடி 100 கண்ணு பாக்கும், 1000 வாய் பேசும். அந்த பேச்செல்லாம் காதுல குழவி மாதிரி வந்து கொட்டும் தெரியுமா? அதுக்கு செத்தே போயிடலாம், போய் சேர்ந்துடலாம். ஏன் ராணி இப்படி இருக்க? ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன். என்னால இப்படிதான் இருக்க முடியும். தாங்க முடியல, சகிச்சுக்க முடியல, என்ன பிடிக்கல. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. என்ன விட்டு போய் தலைங்க, போங்க போங்க. மாமா ராணி ஐயா கொலசாமி, நான் நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்க நீதாயா அருள் புரியணும். உன்னதான் நான் நம்பி வந்திருக்கேன் சாமி. அம்மடி இரு ஒரு நிமிஷம் இரு. அம்மடி பூசாரியாவை பார்த்து குறி கேட்கலான்னு வந்தேன். அவரு எங்க இருக்காரு தெரியுமா? குறி கேட்கணுமா? மாசத்துல வர முதல் செவ்வாய்க்கிழமை அவர் மௌன விரதம் இருக்கிற நாளாச்சு. இன்னைக்கு நீங்க குறி கேட்க முடியாது. அவரை பார்க்கணும்னா இதோ இந்த மண்டபத்துல இருப்பாரு, போய் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா. சரிங்க. ஐயோ, இவர் வேற பூஜையில இருக்காரு போல இருக்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. பரவாயில்லையே, கடவுள் புனிதா நாம நினைச்சது நடந்துரும் போல இருக்க. வணக்கம் சாமி, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்க வீட்டுக்காரரோட தங்கச்சி லக்ஷ்மியும் அவங்க புருஷனும் அவங்க 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க உங்களை பார்க்க வருவாங்க. அப்படி வந்தாக்கா இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அப்படி நடந்தா இந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு நீங்க சொல்லணும். சாமி, எங்க 2 குடும்பமும் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதனாலதான் உங்களை தேடி வந்த. சாமி, நீங்க ஒண்ணு இதை சும்மா சொல்ல வேண்டாம். நான் கொஞ்சம் பணம் தரேன், வாங்கிட்டு சொன்னா போதும். தப்பா நினைக்க கூடாது. இத காணிக்கையா வச்சுக்கங்க. நான் வரேன் சாமி. சொல்லிடுவீங்களா அந்த விஷயத்த? இன்ஸ்பெக்டர்,
எஸ்எஸ் எக்ஸ்போர்ட்டோட ஓனர் நான். என் பையனை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவனை ஜாமீன்ல கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சோ நீங்க தான் சந்துருவோட அப்பாவா? எஸ். சாரி சார், உங்க பையன் முன்னுரிமத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவன் கூட படிக்கிற பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கான். பிரின்சிபாலே நேரடியா எங்களுக்கு ஃபோன் பண்ணதால உங்க பையனை கைது பண்ண வேண்டியதாயிடுச்சு. மயக்க மருந்து கேஸ் ஜாமீன்லாம் கிடைக்காது சார். ஏன் கிடைக்காது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது. நீங்க சொல்ற பொண்ணுக்கு சந்துரு மயக்க மருந்து கொடுத்ததா எந்தவித ஆதாரமும் இல்ல. அது மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ற அந்த மயக்க மருந்த என் பையன் கொடுத்ததா சொல்ற அந்த பாட்டில்ல அந்த பொண்ணே கலந்துருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு ஏன் கலக்கணும்? நீங்க சொல்ற அதே காரணம் தான், முன் விரோதம். என் பையனுக்கு அந்த பொண்ணு மேல முன் விரோதம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே முன் விரோதம் அந்த பொண்ணுக்கும் என் பையன் மேல இருக்கலாம் இல்லையா? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் கிளைண்டோட பவர் என்னன்னு தெரியாம நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஜாமீன் பேப்பர் கொடுங்க. இந்தாங்க. கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்க சார். இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஓகே சார். சந்துரு அனுப்பி வைங்க. சரி சார். சார் எனக்கு வெளியில ரவுண்ட்ஸ் இருக்கு, நீங்க கூட்டிட்டு போங்க. சார் இதுல கையெழுத்து போடுங்க. நீங்க போடுங்க. இருங்க சார், பையனை கூட்டு வரேன். பாப்பா சார், உங்க பையன் சார். தம்பி போப்பா, அப்பா கூப்பிடுறாருல. ஏய் வாடா. என்னம்மா ரேணுகா, இங்க கொஞ்சம் வாமா. என்னக்கா? உங்க வீட்ல பெரியவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? என்னாச்சு? மிளகாத்தூள் அரைச்சிட்டு வரும்போது அதை மூடி போட்டு எடுத்து வரவேணாமா, திறந்தபடியே எடுத்துட்டு வந்தாங்க. அதை வீதியில எல்லாம் கொட்டி விளையாடிட்டு இருந்த குழந்தை கண்ணில் பட்டி ஒரே அழுகமா. 1 மணி நேரம் இந்த குழந்தை நிறுத்தாம அழுதுகிட்டே இருந்தது. இப்படியா பண்றது? ஒரு பெரியவருக்கு மிளகா அரைச்சிட்டு வரும்போது மூடி போட்டு எடுத்துன்னு வரணும்னு தெரியாதா அவருக்கு? சாரிக்கா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிம்மா. அத்தா, ரொம்ப தலைவலிக்குது, காஃபி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? என்னத்த காஃபி கேட்டா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, ஒண்ணுமே முடியலம்மா. உடம்பெல்லாம் ஒரே வலி. அதோட மிளகாத்தூளோட நெடி வேற தாங்க முடியல. கண்ணு மூக்கு எல்லாம் எரியுது. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே காஃபி போட்டுக்கிறேன். ஆமா, ஒரு காலம் போட்டுட்டீங்கல்ல? போட்டாச்சு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. சரி. ஏய், நாம எப்ப ஊருக்க போட்டோம்? காலையில காஃபி கொடுத்தேன்ல, அதை கீழே போட்டீங்களே, அத சொன்னேன். அத்தை, மாமா, நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன சொன்ன? நீங்க உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னதும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். இங்க என்னடானா எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. டே விஜி, சமாளிடா. சும்மா பேசுடா. இருமா. ரேணுகா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத.
இந்த மிளகா அரைக்கிறது ஊறுகாய் போடுறதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு பழக்கமே இல்லை. உனக்கே தெரியும் அவங்க ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க. நாம இந்த பிசினஸ் விட்டுட்டு வேற ஏதாவது செய்யலாமே. ஆமா ஆமா நீ இந்த ஊறுகாய் போடுறது மசாலா அரைக்கிறதுலாம் ரொம்ப ஓல்ட் டைப், படிக்காதவங்க செய்யறது. நாம ஏதாவது கம்ப்யூட்டர் பிசினஸ் இல்ல இந்த கிரானைட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாமே. வெளியே சொல்றதுக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும்ல. என் செல்லம். கிரானைட் பிசினஸா நல்ல கௌரவமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு கோடி கோடி பணம் வேணுமே. நம்ம கிட்ட இருக்கா? என்னம்மா நீ, நம்ம கிட்ட இருந்தா தான் நம்ம பணமா? உங்க அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமே. நாங்க பிசினஸ் பண்ண போறோம்னா தரமாட்டேன் என்ன சொல்ல போறாரு? தருவாரு. ஆனா நான் பிசினஸ்க்கு பணம் வேணும்னு அவர்கிட்ட போய் கேட்டா நான் சவால்ல தோத்ததா அர்த்தமாயிடும். அத மட்டும் நான் செய்ய மாட்டேன். என்ன ரேணுகாணி, நம்ம வெளியாள் கிட்டே தோக்க போறோம்? உங்க அப்பா கிட்ட தானே. சவால்ல தோத்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம்ல, அதுதானே முக்கியம். இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசு மாத்தணும்னு நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எங்க அப்பா கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம். ரொம்ப முக்கியம். இப்படியே போச்சுன்னா சவால் ஜெயிக்கிறோமோ இல்லையோ எங்க மாமியார்ட்ட தோத்துருவோம். அங்க என்ன முணுமுணுப்பு? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க போயிடலாம். ஆனா இப்ப போயிட்டா நான் சவால்ல ஜெயிச்ச பிறகு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. பாலா, இதுக்காக எந்த தப்பான முடிவும் எடுத்துடாத பாலா. நாமெல்லாம் கூடி யோசனை பண்ணி நல்ல முடிவை எடுப்போம். நான் தப்பான முடிவு எடுக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அப்படியே நான் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். இல்ல பாலா, வாயை மூடுங்க. தப்பான முடிவை நான் எடுக்கிறேனா? சுத்தி சுத்தி என்கிட்டயே வாங்க. ஐயோ, அங்க பாருங்க. ஏன் விஜய், உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? மிளகாத்தூள் அரைச்சு அதை எப்படி எடுத்துட்டு வரணும் கூட தெரியாதா? அப்படியே திறந்த மாதிரியே எடுத்துட்டு வந்து ரோடெல்லாம் கொட்டி குழந்தைங்க கண்ணில் பட்டு அழுதுருக்காங்க. அதை ஒழுங்கா மூடி எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? இவ்வளவு வயசாகுது, இது கூடவா தெரியல? அம்மா ரேணுகா, இதுக்கு நேரடியாவே எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே அம்மா. நான் இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன்மா. ஜாகிரதையா இருக்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல ஊறுகாய் பாட்டிலையும் மசாலா பாக்கெட்டையும் ரெடி பண்ற வேலையை பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நீங்க தூங்க போகணும். எங்க சுத்தினாலும் கடைசியில அந்த ஊறுகாய் பாட்டிலுக்கே வரா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? காலையில பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தி வந்தாள்ல, அவளேதான். அவளுக்கு இருக்கு. நாளைக்கு அவ எங்கேயாவது வெளியில போட்டோம், அவ வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைக்கிறேன் பாருங்க. அப்ப தெரியும். வரட்டும் வரட்டும். அத வந்துட்டேம்மா. எந்திரிங்களே. கௌரி, இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க? நான் பொரியலுக்கு காய் நறுக்க சொன்னல, அப்பா இப்ப சாப்பிட வந்துருவாருடி. வந்தா வரட்டும். என்னென்ன பண்ண சொல்ற? எதுவா இருந்தாலும் நீயே செஞ்சுக்கோ, என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னடி, முன்னாடி எல்லாம் நான் எதுவும் சொல்லாம நீ எல்லா வேலையும் முடிச்சிருவ. இப்ப என்னடானா ஒரு துரும்ப கூட அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? எதுக்கு செய்யணும்? அதான் செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து பெரிய பரிசா கொடுத்துட்டீங்கல்ல. பொதுவாவே கல்யாணம் தான் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். ஆனா எனக்கு புகுந்த வீட்லயே வாழ வெட்டி ஆயிடுவனோன்னு பயமா இருக்கு. என்னடி, என்னாச்சு உனக்கு? ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? வார்த்தையே உன்னால தாங்கிக்க முடியலையே. வாழ போற எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா நீ? லட்சுமி, கொஞ்சம் மோர் இல்லைன்னா தண்ணி கொண்டா. இந்தாங்க. உங்க அண்ணன் கடைக்கு போன் பண்ணியிருந்தார்.
கல்யாணத்தை ஊர்ல வச்சுக்கலாமா இல்ல சென்னையில வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. நான் தான் ஊர்லயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். உனக்கு சம்மதம் தானே? கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாங்கிறது முக்கியம் இல்லைங்க. இந்த கல்யாணமே வேணுமா வேணாமாங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு.